தியானம் பண்ணிட்டு இருக்கல முருகரும் மாரியம்மனும் வந்தாங்க. நைட்டு கனவுல நீங்கள் வந்து உடம்ப மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க. உயர் சபையாம் நற்சபை கண்டு அச்சபைதனிலிருந்து கிளைச்சபை கண்டு கிளைச்சபை இல்சபை சற்சங்க நிகழ்வுதனிலே ஒன்றாக வந்தமர்ந்து கலந்து இறை சபைக்கு தான தர்மங்கள் வழங்கி அற்புதமாய் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சற்சங்க நிகழ்வுதனில் ஆசிகள் பெற்று அமர்ந்திருக்கின்ற சீடர் தம்பதியர்க்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். உயர்நிலை கொண்ட சிவகூரை தலமதில் அயர்ந்து உறங்குகின்ற பொழுதும் பூஜை முறைகளில் கலந்து கொள்கின்ற பொழுதும் வருகின்ற காட்சி நிலைகள் என்பது அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சரணாகதி நிலைக்கேற்றவாறு வருகின்றதென்று அகத்தியன் உரைத்தோம். காட்சிகள் என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய அடிபணிவு சரணாகதி நிலைக்குள் அவர்களுக்கு தெரிகின்ற காட்சிக்குள் இருக்கக்கூடிய அர்த்த நிலைகள், அதன் சூட்சம ஆசி நிலைகள் காட்சி கிடைத்த அக்கணமே அவர்கள் உள்ளூர உணர்கின்ற பொழுது அது சென்றடைகின்றது சூட்சம ஆசிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு நற்காட்சிகள் பெற்ற சிவ தம்பதியர் குடும்பத்தினை சிவ குடும்பத்தினை கண்ட சீடரே நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். உமக்கு ஏற்றமுடன் உமது சரீரமது நல்நிலையாய் விளங்குவதற்கும் அகத்தியன் ஆசிதனை பெற்றாய் என்றும் நல்ல ஆசிகள் வழங்கி இணையாக துணையாக வருகின்ற உம்மோடு வருகின்ற யாவரும் உமை சார்ந்தோறும் நல்ல ஆசிகள் பெற்று வளம் வர அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி விஸ்வாமித்திரனுடைய திருவாய் மொழிகளிலிருந்தும் ஆசி பெற்று செல்ல அகத்தியன் அனுமதி வழங்குகின்றார். எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து திண்ணீர் வச்சா ஒரு மாதிரி ரொம்ப நேரம் வைக்கவே முடியறது இல்லைங்க. கழுவுனதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு. திண்ணீரே வைக்க முடியல. கோயிலுக்கு போகிறக்கே கோயில் மண்ணை முதிச்சாலே கெடுகிடுன்னு ஒரு மாதிரி ஆகுது. உள்ளேயே போக முடியல. போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் வர முடியறதில்ல. உண்மையான இறையை இங்கு வந்து கண்ட பின்பு எக்கோயிலுக்கு சென்றால் என்ன, செல்லாவிட்டால் என்ன? இங்குதான் உண்மையாக சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றார். எம் பரந்தாமன் வந்து அமர்ந்திருக்கின்றார். திருமுருகன், முப்பெரும் தேவிகள், மும்மூர்த்திகள், 14 லோகத்தில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த இறை ஆற்றலும் திருக்கோயிலாய் இங்கே அமர்ந்திருக்கின்ற இவ்வேளையில் இங்கு இருக்கின்ற ஆற்றலை விட வேறு எத்தலத்திலும் உமக்கு அவ்வளவு அதிக இறை ஆற்றல் இல்லை என்பதை சூட்சமமாக உன் தேகமதில் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றல் நிலையினால் அதனை அவ்வாறு உணர்ந்தாய் என்று யாம் விஸ்வாமித்திரன் என் ஆசான் அகத்தியன் அனுமதியோடு அறிவித்து, இதுபோல் தொடர்ந்து சிவசபையில் நீடித்த நெடிய தொடர்பு பயணிக்க யாம் விஸ்வாமித்திரன் நல்ல ஆசிகளை வழங்கி எமது ஆசானிடமும் ஆசிகளை பெற்று செல்ல நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். தன்னெற்றியில் திருநீர் இடுகின்ற பொழுது அசௌகரிய நிலை ஏற்படுகின்றதா? வச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி உக்கிரமாக, அப்புறம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திருநீர் வைக்க முடியறது இல்லைங்க. எவ்வாலயத்திற்கு சென்றாலும் திருநீர் வைத்தால் அசௌகரிய நிலை ஏற்படுகின்றது. சிவமகா வாழை சித்தனே அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் அற்புதம் நிறைவேறும் சபை, அதிசயம் நிறைவேறும் சபை ஏற்றம் கொண்டு பாதாள கங்கா லோகமதிலே தவமிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் சிவக்காப்பு வளையத்திலிருந்து பெறுகின்ற அற்புத திருநீற்று சாம்பல்தனை சிவத்தின் திருவடியில் தொட்டு வணங்கி எடுத்து அகத்தியன் யாம் வழங்கி மகிழ்கின்றோம். இத்திருநீர்தனை உமது இல்லத்தில் வைத்து அழகு பெற நீர் அணிந்து வலம் வருகின்ற பொழுது விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு எத்துணை ஆலயங்களுக்கும் சென்றாலும் அசௌகரிய நிலை ஏற்படுகின்ற அந்நிலை போல் அல்லாது ஏற்றம் கொண்ட திருநீற்று சாம்பலின் மூலமாக இது ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் சிவத்தினுடைய நாடி நரம்பு எலும்பு மஜ்ஜைகளிலிருந்து வெளிவருகின்ற ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்தனுக்கும் அகத்தியனுக்கும் அபிடேகம் இட்ட திருநீர்தனை சிவமகா வாழை சித்தன் கரங்களில் இருந்து யாம்
அகத்தியன் வழங்குகின்றோம். அற்புதமாக இத்திருநீர்தனை எடுத்து நீர் அணிந்து கொள்க, ஆற்றல் கொண்டு உமது கரத்தில் இருந்து வழங்குக. இனி அசௌகரிய நிலைகள் என்பது ஒரு காலம் உமை வந்து அண்டாது என்ற அகத்தியன் எம் அண்டு பிரம்மாண்ட நாயகனின் ஆசியோடு, அகத்தியன் ஆசியோடு, திருப்பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் கொண்ட இறைமகா நந்தியினுடைய ஆசியோடு, தன்வந்திரி பகவானுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசியோடு, 14 சித்த கணங்களின் ஆசியோடு வழங்கி மகிழ்கின்றோம். இதை இக்கணம் நீர் அணிந்து அமர்ந்திருக்க மாற்றம் ஏற்படுகின்றதா என்று அகத்தியனிடம் கூறி என்று நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஸ்வரன் நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்திய நாமம் உச்சரித்து திருநீர் அணிந்து கொள்க. பிரபஞ்ச மகா சபையினுடைய வாழும் குருவினுடைய நாமம் உச்சரித்து திருநீர் அணிந்து கொள்க. சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அத்திருநீர் அணிந்து கொள்க என்ற அகத்தியன் ஆசி வழங்கு. அகத்திய ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சத்தமாக சொல்லி பூசிக்கோங்க. அணிந்து கொண்டு இயல்பு கொடிமரத்தினை இடமிருந்து வளமாக 3 முறை சுற்றி வந்து அமர்ந்து கொள். நீ இது கூட பிளமாக சொல்லிக்கோங்க, சொல்லிட்டு அணிஞ்சுக்கோங்க. ஓம் அகதீஷாய நமக. அவங்க இது முடிஞ்சிடட்டும். ஓம் அகதீசாய நமக. ஓம் வாழை சித்தாய நமக. ஓம் நம சிவாய நமக. கொடிமரத்தை நீர் கூட போங்க, போய் அந்த கொடிமரத்தை அங்கிட்டாம் போங்க.